அனைவருக்கும் அன்பான வணக்கம். தொடர்ந்து அமைதியாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு பொறுமை காத்து கொண்டிருக்கூடிய நம்முடைய சொந்தம், உறவு, நட்பு, நம்முடைய ரத்தத்தின் ரத்தம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மேடையில் 13 அமைச்சர்கள் வர இருக்கிறாங்க. அவங்களுக்கு சீட்டிங்க. அதோடு சேர்த்து மேடையில் முன்னாள் அமைச்சர் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அண்ணன் எம்.எஸ்.எம். ஆனந்தன், அண்ணன் அக்கா வளர்மதி, அதேபோல மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் வைரமுத்து அவர்கள், அதேபோல நம்முடைய இளம்பை தமிழ்ச்செல்வன், நம்ம ஒரத்தநாடு சேகர், அண்ணன் சீனிவாசன், டெல்டா தளபதிகள் எல்லாம் இருப்பாங்க. அப்படியே நம்ம ராஜவர்மன் அண்ணன், நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் மாண்டராஜெல்லாம் அப்படியே பக்கத்தில் இல்லை அந்த செகண்ட் ரோ. அப்புறம் வந்தோடனே திருப்பி மாற்றிக்கலாம். அது மட்டும் ஏன்னா தென்னகத்து சிங்கம் எல்லாம் எங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் தங்கம். அப்படியே வாங்க கொஞ்சம் பின்னாடி நிற்கிற அன்பு தம்பிகள் தயவு செய்து உட்காருங்க ப்ளீஸ். ரொம்ப அருமையான நம்ம ரவிச்சந்திரன் மாவட்ட செயலர் வருகைன்னு வர இருக்கிறோம். கடம்பூர் அண்ணன், உடுமல் அண்ணன், எங்களுக்கு நீங்களாம் மூத்த முன்னோடி. மரகதம் குமரவேலு, ஜெயக்குமார் எம்எல்ஏ, வாங்க உட்காருங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினர், திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர் ஆர் பிரகாசம் அவர்களை பூந்தமல்லி எம்எல்ஏ அன்போடு வருக வரவேற்கிறோம். அதே போல வேலூர் சட்டமன்ற உறுப்பினருடைய அன்பு சகோதரர் வினோத் கண்ணன் அவர்களை அன்போடு வருக வரவேற்கிறோம். அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலமுருகன் அன்பு சகோதரர் அவர்களை வருக அன்போடு வரவேற்கிறோம். கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் தென்றல் குமார் அவர்களை அன்போடு வருக வரவேற்கிறோம். காட்பாடி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எம் சுதாகர் அவர்களை அன்போடு வருக வரவேற்கிறோம். எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆனால் எல்லாரும் நீங்க வருகை தந்து இந்த விழாவை கௌரவப்படுத்திருக்கீங்க, சிறப்புப்படுத்திருக்கீங்க, பெருமைப்படுத்திருக்கிறீங்க. நன்றி. இங்க ராம்குமார் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறாரு. உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க. வாலண்டியர்ஸ் நவந்துக்கங்க. சேர் போடுங்க. பாருங்க அழகா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதான் சூப்பர். உதய் வேற ஏதாவது பண்ணுங்க. எல்லாருடைய பேரையும் படிப்போம். மரியாதைக்குரிய நம்முடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு எத்தனை பேர் வேணாலும் வாங்க, அவ்வளவு பேருக்கு நான் பொறுமையா நின்று அந்த துண்டை கட்சியில் சேர்க்கறது அனுபவிக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. எல்லாமே கரெக்டா நடக்கும். நன்றி. மண்டபம் நிறைந்திருக்கிறது. மண்டபத்தின் வெளியே வெள்ளமாய் நிறைந்திருக்கிறது. ரொம்ப முக்கியமான நிர்வாகிகள், நம்முடைய இளைஞர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், கவுன்சிலர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய எல்லா நண்பர்களும் வெளியில பொறுமையோடு காத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு முதல் நன்றி. பிளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. பாலமுருகன், வசந்த், பரத் தம்பி கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க பிளீஸ். கொஞ்சம் சுமன் கொஞ்சம் உட்காருங்க. அப்படியே பின்னாடி வரைக்கும் உட்காருங்க. சேர் போடுங்க. ரவி, ஒரு மகத்தான இணைப்பு விழா, ஒரு மகத்தான மாபெரும் மக்கள் சக்தியோடு நம்மை இணைத்து வெற்றி கழகத்துடைய வெற்றி பாதையில நாம் அடியெடுத்து வைக்கின்ற ஒரு மகத்தான நல்ல தொடக்கம். தி குட் ஸ்டார்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு அத்தியாயத்தை முடித்து இன்னொரு அத்தியாயத்தை தொடங்கி இருக்கின்றோம். புதுக்கோட்டை தொடங்கி இருக்கிறது, கரூர் தொடங்கி இருக்கிறது, திருச்சி தொடங்கி இருக்கிறது, பெரம்பலூர் தொடங்கி இருக்கிறது, தஞ்சாவூர் தொடங்கி இருக்கிறது, டெல்டா மண்டலமே தொடங்கி இருக்கிறது. நம்மை வரவேற்க தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், மகத்தான மக்கள் சக்தி, எளிய மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்ற விருதுநகர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், தேனி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், எல்லாம் கரூர் தான் பக்கத்தில் இருக்காங்களே. எல்லா மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நம்பிக்கையோடு நல் பாதை, வெற்றி பாதை, வெற்றி தலைவருடைய வெற்றி கழகத்துடைய பாதையிலே இணைத்துக் கொள்ள வருகை தந்திருக்கக்கூடிய உங்க எல்லாரையுமே மீண்டும் மீண்டும் வருக 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 என்போடு அன்போடு வரவேற்கிறோம். மேடம், கேம்பெயினிங் மேடம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. பவுன்சருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இப்படி ஒரு விழாவா? 20,000 பேர் நாம் திரண்டிருந்தாலும் எவ்வளவு கண்ணியத்தோட அமைதியா பொறுமையா இருக்கிறோன்றதான் வரலாறு பேசும். அந்த வரலாறை இன்றைக்கு நீங்கள் மேடைக்கு மேல மரகதக்கா
வாங்க. மூத்த முன்னோடி மரகதம் சட்டமன்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் அன்பு சகோதரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஜெயக்குமார் அவர்களை வரவேற்கிறோம். வேலுமணி என்ன வரவேற்கிறோம். அண்ணன் சங்ககிரி என்ன சுந்தரராஜ் என்ன வணக்கம். ஜெயக்குமார் ராஜா படிச்சுட்டேன். வின்சென்ட் பேரெல்லாம் முதலே சொல்லிட்டேன். அக்கா கேளுங்க. சசிரேகா வணக்கம். டாக்டர் ராமசாமி. இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் விழா, இவ்வளவு அமைதியா, இவ்வளவு எளிமையா, ஒரு பெரிய மாபெரும் மகத்தான இணைப்பு விழா, மிகப்பெரிய கண்ணியத்தோடு அடக்கத்தோடு அன்போடு நடந்து கொண்டிருக்கிறது என்று வரலாறு படைச்சிட்டு இருக்கிறீங்க. பத்திரிகையாளர்கள்லாம் ஊடகத்துறை நண்பர்கள்லாம் அப்படியே உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க. மாமல்லபுரம் கடல் கரையை தாண்டி மண்டபத்திற்குள்ளே வந்து விட்டதோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு மகத்தான மக்கள் கூட்டம். மாற்றுக் கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்தோடு இணையக்கூடிய இந்த மாபெரும் இணைப்பு விழாவிற்கு அதிகாலையிலிருந்து சாறை சாறையாக அன்பு உள்ளத்தோடும் உங்களின் ஆதரவை வழங்கிக் கொண்டு இங்கு உங்களுடைய நேரத்தை கொடுத்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக 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 வென்று பணிவன்போடு வரவேற்கின்றோம். மரியாதைக்குரிய டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஐயா அவர்கள், மரியாதைக்குரிய எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மற்றும் பல முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய தலைமையில இந்த மாபெரும் இணைப்பு விழாவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவரோடு இணைவதற்காக இங்க வந்திருக்கீங்க. இந்த இணைப்பு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு வெற்றிகரமாக தொடங்க இருக்கு. இது உங்களுடைய ஆதரவோடு மட்டும்தான் நடக்கும். அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோருமே உங்களுடைய உடைமைகளையும் உங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. பின்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு இடையிடையே ஏதாவது சீட்ஸ் இருந்ததுன்னா, இடம் இருந்ததுன்னா உங்களுக்கு உட்கார்றதுக்கு அந்த இடத்தை கொடுங்க. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்க தான். இந்த இடம் அவருக்கு, இந்த இடம் இவருக்கு எல்லாம் இல்ல. கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்து அவங்களுக்கும் இடம் கொடுங்க. நம்மளுடைய பத்திரிகை நண்பர்கள், ஊடகத்துறையினர் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது எல்லாவற்றிற்கும் மேலாக காவல்துறையினருக்கும் பவுன்சர்ஸ்க்கும், பெண்கள் கூட இங்க பவுன்சர்ஸா இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அவங்களும் நம்மளுடைய உறவுகள் தான். அதனால உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி இன்னும் சில மணித்துளிகள்ல நம்ம தொடங்க இருக்கோம். நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த முக்கிய அலுவலர்களும் மாண்புமிகு அமைச்சர்களும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் அவங்களுடைய பலத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இருக்காங்க. இது எல்லாமே நடக்க போகுது உங்க சப்போர்ட்டோட தான். இந்த உற்சாகம், உத்வேகம், பாட்டு போட்டோன்னு உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஆட்டம் வருது பாருங்க, அந்த வெறி, அந்த ஒரு எண்ணம் இறுதி வரைக்கும் இருக்கணும். குறிப்பா எங்களுடைய மகளிர் டீமுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். வெளியில அமர்ந்திருக்கக்கூடியவங்க, வெளியில இருக்கக்கூடிய திரை மூலமா இந்த நிகழ்ச்சியை, இந்த இணைப்பு விழாவை பார்த்துட்டு இருக்கிற எல்லோருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு சில இடங்கள்ல நிகழ்ச்சி முடிஞ்சக்கு அப்புறம் கூட்டமே இல்லையே, கூட்டம் குறைவா இருந்ததே அப்படின்னு பேசுறவங்களெல்லாம் நம்ம சோசியல் மீடியா மூலமா பார்ப்போம். கூட்டம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த மாநாடு, இது இணைப்பு விழா இல்ல, இந்த மாநாடும் ஒரு மிகப்பெரிய உதாரணமா மாறப்போகுது. இது கூப்பிட்டா வரக்கூடிய கூட்டம் கிடையாது, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து எங்களுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிற கூட்டம். அன்பு உறவுகள் அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆதரவையும் அந்த அன்பையும் தொடர்ந்து எங்களுக்காக கொடுத்துட்டு இருங்க. இன்றைக்கு மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள், முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மற்றும் பல முன்னாள் அமைச்சர்களுடைய முன்னிலையில, தலைமையில கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட நபர்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோடு இணைய வந்திருக்கோம். இந்த இணைப்பு ஒரு மிகப்பெரிய பலமாக மாறட்டும். நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது இந்த இடது பக்கம் நம்மளுடைய கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துறதுக்கு எல்லாருமே வருவாங்க. அதனால இந்த இடம் கொஞ்சம் வந்து போறதுக்கு ஏத்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும்.